கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார், பூவில் நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார். நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார், பூவில் நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார். ஆத்தும மீட்பு நிலைத்திருக்கும், அது ஒருபோதும் அழியாது. ஆத்தும மீட்பு நிலைத்திருக்கும், அது ஒருபோதும் அழியாது. நினைத்து பார், நினைத்து பார், மீட்பை சொந்தமாக்கிக் கொள். நினைத்து பார், நினைத்து பார், மீட்பை சொந்தமாக்கிக் கொள். விசுவாச நம்பிக்கை நிலைத்திருக்கும், அன்பு ஒருபோதும் அழியாது. விசுவாச நம்பிக்கை நிலைத்திருக்கும், அன்பு ஒருபோதும் அழியாது. நினைத்து பார், நினைத்து பார், பரிசுத்தத்தை பற்றிக் கொள். நினைத்து பார், நினைத்து பார், பரிசுத்தத்தை பற்றிக் கொள். நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார், பூவில் நிலைத்திருப்பவைகளை நினைத்து பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே வேதத்திலே நாம் ஏனோக்கு என்ற ஒரு தேவனுடைய ஒரு மகனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனோக்கு அர்த்தம் என்றால் பிரதிஷ்டை என்று அர்த்தம். இவருடைய தகப்பனான் பெயர் யாரேத்து என்று சொல்லப்படுகிறது. ஏனோக்கு தன் 65 வயதில் மெத்துசுலாவை பெற்றான் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்னுமாய் அவரை குறித்து நாம் பார்த்தால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த ஏனோக்குடைய ஆயுசு வருஷம் 365 நாட்கள் வருஷம். அன்பானவர்களே, ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதே போல் ஏனோக்குடைய வருஷம் ஏனோக்குடைய ஆயுசு 365 வருஷம். பாருங்கள், ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏனோக்கு ஆதியாகமம் 5:24 சொல்லப்படுகிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரிக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தபடியினாலும் தேவனோடு சஞ்சரித்தனாலும் அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாயிருந்தார் என்று பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவர் என்ன செய்திருக்கிறார்? சாட்சி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானுடைய கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? கடைசி காலம், ஆண்டோடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். பாருங்கள், இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆகையினால தான் காணப்படாமற் போனார். ஏன்னா தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாமும் கூட ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது ஒருவேளை நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நம்மை கூட அவர் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஒரு மரணம் மூலமாய் நாம் மரணத்தை சந்தித்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் தான் நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செய்தியிலையும் கூட பார்க்கும்போது அந்த 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 சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை அது எப்படியாவது வந்துடுது. நானும் யோசித்து பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் அந்த யோபு 1 வருகிறது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். சங்கீதம் 1 என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, இந்த ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறார். நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கிறோமா? நம்முடைய நடத்தை, செயல், சிந்தைகள், எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா? சற்று நம்ம சோதித்து நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோதித்து பார்க்கணும். அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு மரமாய் காணப்படுகிறான் என்று அந்த சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது. அந்த கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டது மட்டும் இல்லை, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் பச்சையாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிற ஒரு பிள்ளையை ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளையுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் நாம் நடந்து அவருடைய பாதையிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் கனி கொடுக்க முடியும். இந்த ஏனோக்கு அந்த நாட்களில் அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்கிறார். ஒருவேளை நிறைய பேர் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் ஏனோக்குடைய அந்த வாழ்க்கை முழுதும் அவருடைய வாழ்ந்த அந்த 365 அந்த வயது வரைக்கும் அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தனால தான் கர்த்தர் அவரை எடுத்திருக்கிறார். நாட்களில் நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். சும்மா பேரளவில் கிறிஸ்தவள் என்று சொல்லி ஒரு பண்டிகை கிறிஸ்தவங்களாட்டு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க கூட என்ன செய்வாங்க தெரியுமா? 40 நாள் உபவாசம் இருந்து அதெல்லாம் ஜெபம் பண்ணிடுவாங்க. உபவாசத்தோட கறி மீன் எல்லாம் தொட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த 40 நாள் முடித்து அந்த ஈஸ்டர் வருமே, அப்போ குடித்து வெறிச்சிருவாங்க. அப்போ தான் நல்ல அது கர்த்தருக்கு பிரியமானதா? அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடலைன்னா தான் என்ன? குடித்து வெறிச்சு தான் கொண்டாடணும்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா? பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அன்பானவர்களே, கடைசி நாட்கள் அந்த சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த குமாரனு, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு
கோபம் வரக்கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல பாதையில் நாம் கடந்து செல்லும்போது, ஏற்ற காலத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாலே நாம் சந்தோஷமாய் நாம் கடந்து போக முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொள்ளும்போது அவர் நிச்சயமாக உதவி செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே நான் நடக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நாட்களில் நிறைய பேர் மனுஷனுடைய ஆலோசனை, எந்த ஒரு ஊழியக்காரனுடைய ஆலோசனை கூட போக வேண்டாம். அவரவரும் முதலாவது முழங்கால் படியிட்டு முடியலைன்னா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நான் செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு சொல்லித்தாரும். எப்படி நாம் அப்படி கேட்கும்போது அவன் நமக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் விட்டு வைப்போம். அடுத்தது பாருங்க, இந்த ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 14-15 யூதா எழுதின பொதுவான நிருபம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம், ஒரே அதிகாரம்தான் உண்டு. அதில் 14-15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான அந்த ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் நான் இப்போது வாசித்தேன். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆண்டுக்கு முன்னால் இந்த ஏனோக்கு, கர்த்தருடைய பிறப்புக்கு முன்னே இந்த ஏனோக்கு தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். பாவிகள் செய்த பயங்கரமான காரியங்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். அன்பானவர்களே, இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகைக்காக நாம் அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அவருடைய பாதையில் நாம் நடக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சிலர் நினைப்பாங்க, இவ்வளோ காலம் நான் வேதத்தை சுமக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு உயர்வில்லையே, இந்த பாடுகளுக்குள்ளே இருக்கிறனே, சின்ன கஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறனே என்று அநேக நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், ஏற்ற காலத்தில்
அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த யோசேப்பு பக்தன், பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு எவ்வளவு பொறுமையோட 13 வருஷம் அவர் பொறுமையை சகித்து சிறைச்சாலையில் இருந்து எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு எகிப்துக்கு சென்று அங்கேயும் அந்த அரண்மனையில் சோதிக்கப்பட்டு அவரை குற்றவாளி என்று சொல்லி சிறைச்சாலையில் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 13 வருஷம் பாடுபட்டிருக்கிறார். ஏற்ற ஒரு காலம் வந்தது. கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியை போல பாருங்க, பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். உடனே அவர் சொன்னார், நான் விடுவிக்கப்பட்டு நான் போகும்போது உன்னை பற்றி நான் சொல்லுவேன் ராஜாட்டான்னு. மறந்துட்டார். ஆனால் மனுஷன் தானே, மறந்துடுவான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அந்த எகிப்து தேசத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாரும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருந்தாங்க. அப்போ தான் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் சிறையில் இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது என்னோடு கூட யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்னுடைய காரியமாய் ஒரு நல்ல சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னார். அவனை அழைத்து அவன் சொல்லுவான். அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனாங்க. பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அங்கே அவனை ஞானத்தால் நிறைத்தார். ஏன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எந்த ஒரு பாவமும் செய்யலை. பறந்து வந்த பாவத்தை கூட அவன் தள்ளிவிட்டு ஓடி சென்றான். அந்த சிறைச்சாலையில் காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. ஆனால் ஏற்ற காலம் வந்தது. அந்த சொப்பனத்துக்கு பார்வோன் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தை சொன்னனால அதே எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். ஒருவேளை அந்த யோசேப்புக்கு வந்தது போல அவமானம், அவருக்கு அவமானம் தானே இல்லையா? சிறைச்சாலையில் காரணம் இல்லாமல் குற்றப்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டு அங்கே தள்ளப்பட்ட போது சின்ன பிள்ளை கூட எவ்வளவு நீ அடிமையாக வந்துட்டு எங்கள் அந்த ராணிகிட்ட இவ்வளவு தூரம் நீ மோசமாக நடக்க முயற்சி பண்ணியிருக்குதியே, எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பாங்க, அதெல்லாம் இவ்வளவு சகித்திருப்பார். அந்த சிறைச்சாலையில் யாராவது போவாங்களா சொல்லுங்கள்? ஒரு தேவன் போவாரா? ஒரு கர்த்தர் போவாரா? சிறைச்சாலையில் போன ஒரு மனுஷனுங்க கூட கர்த்தர் போவாரா? ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தாரா. ஒருவேளை காரணம் இல்லாமல் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டு நீங்கள் பாவம் போல தனிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா நினைங்க, அந்த நேரத்தில் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். காரணம் இல்லாமல் காயப்படுத்தினவங்க ஒரு நாள் கண்டுகொள்ளுவாங்க. காரணம் இல்லாமல் நீங்கள் காயப்பட்டீங்கன்னா ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், எதற்காக செய்தார்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதுங்க. பொறுமையாக இருங்க, தாழ்மையாக இருங்க, மௌனமாக இருங்க. ஆண்டவருக்கு முகத்தையே நோக்கி பாருங்க. சிலுவையில் அவர் அடிக்கப்படுகிற நேரத்தில் யாரையாவது எதுவும் சொன்னாரா? காரணம் இல்லாமல் காயப்படுத்தினாங்க இல்லையா? ஆனாலும் பொறுமையோடு சகித்தார். அந்த மரிக்கிற நேரத்தில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்துட்டாங்க. அன்பான அப்படி அவர் வேண்டிக் கொண்ட அந்த ஜெபம் நம்ம கூட இருதயத்தில் அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம், மற்றவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஆண்டவரே, தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் என்னை காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா, எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அவருக்கு திருமுகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் ஒரு நாளும்
கைவிடவே மாட்டார். நான் எல்லாம் பயங்கரமான கஷ்டத்தோட கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் இறந்து எல்லாரும் பரியாசம் பண்ண நேரத்தில் எனக்கு ஆண்டவர் தந்த பாடல், தேவ சமூகம் வந்தே தேவைகளை சொல்ல வந்தே, ஏனென்று கேட்டார் அன்போடணைத்தார் ஆற்றி தேற்றினார். ஏனென்று கேட்டார் அன்போடணைத்தார் ஆற்றி தேற்றினார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதிலும், கரம் நீட்டி என்னை அன்போடணைத்து கருத்தாய் போதித்தார். கரம் நீட்டி என்னை அன்போடணைத்து கருத்தாய் போதித்தார். ஏனென்று கேட்டார் அன்போடணைத்தார் ஆற்றி தேற்றினார். ஏனென்று கேட்டார் அன்போடணைத்தார் ஆற்றி தேற்றினார். தேவ சமூகம் வந்தே தேவைகளை சொல்ல வந்தே, ஏனென்று கேட்டார் அன்போடணைத்தார் ஆற்றி தேற்றினார். ஆற்றி தேற்றினார் தேற்றினார். ஆமன் பானுள்ளே, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வாங்க. அப்போது அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு ஏனோக்கின் வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அந்த காலத்திலே உம்முடைய வருகையை குறித்து அவர் ஒரு ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையில் நடந்தனால அவர் அந்த நாளில் கூட ஒரு தீர்க்க தரிசியாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர். வரப்போகிறீர் ஆண்டவரே, நாங்கள் இப்படி பிரியமாக இருக்கணும். அந்த ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு நீர் பலன் தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுவீராக. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே உமக்குள்ளாக அவங்க வளரத்தக்கதாக, பலப்படத்தக்கதாக, உம்மிலே களி கூறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதி பிரச்சனைகளோடு யாராவது இருந்தாலும் கர்த்தருடைய வியாதியிலிருந்து இந்த நிமிஷத்தில் கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன கஷ்ட நஷ்டம் ஆண்டவரே, கடன் பிரச்சனை பாரங்களோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் ஒரு பலன் கிடைக்கும்படியாய், ஒரு சுகம் கிடைக்கும்படியாய், கர்த்தாவே ஒரு தைரியம் கிடைக்கும்படியாய், அவிசுவாசத்திலிருந்து விசுவாசம் கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல தேவைகளையும் கர்த்தர் தமது சித்தத்தின்படி ஆண்டவரே கொடுத்து நீ நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.